மேலும் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் ஒரு அதிர்ஷ்ட மையம். குடும்பத்தில் அமைதி நிலவும், பாசம் அதிகரிக்கும், உறவுகள் வலுப்படும், அவர்களின் சொந்த வீடு வாங்கும் கனவு நிஜமாகும், தந்தை தாயின் ஆசிர்வாதம் இவர்களுக்கு சக்தி தரும் மந்திரமாக இருக்கும். அதிர்ஷ்டம் என்பது உடல் மனம் இரண்டும் இணையும் நிலை. கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கும் விதத்தில் அதிர்ஷ்டசாலிகள். தியானம், யோகா, தண்ணீர் சார்ந்த பயிற்சிகள் இவர்களுக்கு ஆரோக்கிய யோகம் தரும். அவர்கள் மன அமைதியை பெறும்போது அவர்களின் வாழ்க்கை முழுவதும் சக்தியுடன் ஒளிரும். ஏனென்றால் ராகுவின் சிறந்த நிலை காரணமாக சில கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் வெற்றிகள் வரலாம். லாட்டரி, திடீர் சொத்து வாய்ப்பு, பிரபலத்துவம், ஊடக வரவேற்பு போன்ற யோகங்கள் உருவாகும். எச்சரிக்கையாக செயல்பட்டால் அந்த வெற்றி நிலைத்ததாக மாறும். கன்னிராசிக்காரர்கள் இயற்கையிலேயே உணர்ச்சி மிக்கவர்கள். அவர்களின் காதல் வாழ்க்கை நிலைத்ததாக இருக்கும். அடுத்த சில ஆண்டுகளில் திருமண யோகம், அன்பும் நம்பிக்கையும் இணைந்த உறவுகள் உருவாகும். கன்னிராசிக்காரர்கள் பக்குவமான மனம் கொண்டவர்கள். அவர்களின் பிரார்த்தனை நேரடியாக தெய்வம் வரை சென்று சேரும். குரு மற்றும் சனி தரும் ஆதரவு காரணமாக தெய்வ அருள் மிகுந்திருக்கும். சிலருக்கு திடீர் ஆய்வ தெய்வ ஆணவம் எனப்படும். அவர்களின் வாழ்க்கையின் கடைசி பாகம் முழுவதும் அமைதியும் செழிப்பும் நிறைந்திருக்கும். தொழில்நிலை உயர்வு, சொத்து சேர்க்கை, குடும்ப மகிழ்ச்சி எல்லாம் குவியும். கன்னிராசிக்காரர்கள் ஒரு நாள் தங்கள் உழைப்பின் அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுவே அவர்களுக்கு உரிய அதிர்ஷ்டத்தின் சிம்மாசனம். குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களின் முதன்மையான குணம் விவேகம். அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக அறிவுடனும் பரிசீலிப்பார்கள். எந்த முடிவும் எடுக்கும் போது சிக்கல்களையும் சீராக ஆராய்ந்து தீர்வு காண்பார்கள். இது அவர்களை பிறவியிடையே நம்பிக்கையுடன் நடத்தும் ஆளுமையாக மாற்றும். அது மட்டுமில்லாமல் அவர்கள் எப்போதும் ஒழுங்கு, நேர்மை மற்றும் தூய்மை ஆகியவற்றுடன் நடக்கும். தங்கள் சொந்த வாழ்க்கையிலும் உறவுகளிலும் வேலை பணியிலும் ஒழுங்கு நிலைத்திருக்கும். அவர்கள் செயலில் குலுங்காதலும் வெளிப்பாடுகளில் ஒழுங்கும் மின்னும். கன்னி ராசிக்காரர்கள் பொறுப்பேற்றவர்கள். ஒரு வேலை எடுத்தால் அதை சிறப்பாக முடிக்க விட மாட்டார்கள். அவர்கள் குடும்பத்தில் வேலைத்துறையில் நண்பர்களிடம் நம்பிக்கைக்குரியவர் என மதிப்பீடு பெறுவார்கள். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் குடும்பத்தின் நலனில் கவனம் செலுத்துவார்கள். பிறருக்கு உதவி செய்யும் பண்பும் உறவுகளை சமரசப்படுத்தும் திறனும் அவர்களிடம் உள்ளது. அவர்கள் தங்கள் பாசத்தை திறமையாக பகிர்ந்து குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவார்கள். அது மட்டுமில்லாமல் சமூகத்தில் அவர்களுடைய நடத்தை ஒரு நேர்மையான ஒளி போல இருக்கும். அவர்கள் கூறும் வார்த்தை நியாயம் நிறைந்திருக்கும். அவர்கள் நடத்தும் நடத்தை பிறருக்கு வழிகாட்டுதலாக அமையும். அவர்கள் நடப்பது சமூகத்தில் ஒரு நல்ல படிவுரை மட்டுமே. கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றனர். அவர்கள் விவரங்கள், சூழ்நிலைகள், மற்றவர்களின் உணர்வுகள் அனைத்தையும் கவனிப்பார்கள். இதனால் அவர்கள் தொழிலும் குடும்பத்திலும் சிறந்த முடிவுகளை எடுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மனதில் அமைதி நிறைந்தவர்களாக இருப்பதால் எந்த பிரச்சனையும் அவர்களை கலங்க வைக்காது. அவர்களின் நேர்மை மற்றவர்களிடையே நம்பிக்கையை வளர்க்கும். இது அவர்களின் வாழ்க்கையில் நிறைவான உறவுகள் மற்றும் மகிழ்ச்சிகளை உருவாக்கும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் பிறந்த தருணத்திலிருந்தே ஒரு இயல்பான ஆளுமையை கொண்டவர்கள். அவர்கள் பேசும் விதம், நடக்கும் நடை, பார்வை எல்லாமே மரியாதை தரும். சக்தியால் நிரம்பவே. அவர்கள் சமூகத்தில் ஒரு நேர்மையுடைய தலைவர் போல் தோன்றுவார்கள். உழைப்பும் புத்திசாலித்தனமும் சேர்ந்ததால் பணமும் செல்வமும் அவர்களை தேடி வரும். வியாபாரம், வேலைப்பணி, முதலீட்டுகள் அனைத்திலும் அவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய லாபகமாக மாறும் சக்தி அவர்களிடம் இருக்கும். அவர்கள் எந்த துறையிலும் முன்னணி நிலையை பிடிப்பார்கள். அவர்கள் மேலாளர்களாகவும் தலைவர்களாகவும் திட்டமிடுபவர்களாகவும் விளங்குவார்கள். அவர்கள் ஒருமுறை பேசினால் மற்றவர்கள் கேட்பார்கள். அவர்கள் நடக்கும் வழி மற்றவர்கள் பின்தொடர்க்கும் வழியாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களின் செயல்கள் சமூகத்தில் அவர்களுக்கு மதிப்பை தரும். அவர்களுடைய நேர்மை, அறிவு, நுண்ணறிவு எல்லாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அவர்களின் பெயர் பேசும் போது அது ஒரு மரியாதையின் சின்னமாக இருக்கும். வயது வந்த பிறகு கன்னிராசிக்காரர்கள் அவர்களின் முயற்சி மற்றும் தெய்வ அருளின் பலனாக பெரும் வீடு, நிலம், வாகனம், செல்வம் ஆகியவற்றை அனுபவிப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அமைதி, செழிப்பு, மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அது மட்டுமில்லாமல் உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடையும். பிறரிடம் அன்பாக பேசவும் நேர்மறையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதம். உங்கள் உடல் நலனில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. காதலில் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நண்பர் அல்லது உறவினரின் குறுக்கீடு உறவில் சிக்கல்களை உருவாக்கலாம். சிலர் தங்கள் பழைய காதலன் காதலியை சந்திக்கலாம். காதல் உறவு தொடர்பான பழைய பிரச்சனைகளை தீர்க்க தயாராக இருங்கள். குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் திருமணமான பெண்கள் குழந்தைகளை பெற திட்டமிடலாம். விருந்துகள் அல்லது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் ஒற்றை பெண்களுக்கு ஒரு திருமண வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. ஈகோவுக்கு இடமில்லை. மேலும் குழு கூட்டங்களில் உங்கள் பரிந்துரைகளை வழங்க தயங்காதீர்கள்.
தொழில் தொடங்க விரும்புவோருக்கு ஒரு சிறந்த மாதம். நேர்காணல் அழைப்புகள் வரலாம். அவர்களின் தொழில்முறை அறிவை விரிவுபடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் முடிவெடுக்கும் பதவியை வகித்தால் நாளில் 2ஆம் பாதி மிக முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு புதிய நிறுவனத்தில் சேரலாம். மேலும் பொறுப்புகள் உள்ளவர்கள் வாடிக்கையாளர்கள் சந்திப்புகளுக்கு புதிய யோசனைகளை கொண்டு வர வேண்டும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால் சொத்து, நிலம் மற்றும் பங்குச்சந்தை நல்ல விருப்பங்கள். மூத்த ஆண்கள் தங்கள் சொத்துக்களை தங்கள் குழந்தைகளுக்கு இடையே பிரிக்கலாம். முந்தைய முதலீடுகள் செல்வத்தை தரக்கூடும். கூட்டாமைகள் தங்களுக்கு தொழில்களுக்கு நிதி திரட்ட முடியும். மார்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுக்கு உடல் உபாமை ஏற்படலாம். சில ஆண்கள் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு மருத்துவ உதவியை நாட வேண்டும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். குப்பை உணவு மற்றும் குளிர்பானங்களை தவிர்க்கவும். புகையிலை பயன்பாட்டை தவிர்க்கவும். இதய பிரச்சனைகள் உள்ளவர்கள் தங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். வயதானவர்கள் உடல் வலி அல்லது நடக்க சிரமத்தை அனுபவிக்கலாம். ஏனென்றால் சிறிய காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. நீரிழிவு நோயாளிகள் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பண விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஈகோவை தவிர்க்கவும். செல்வம் மற்றும் சொத்து அடிப்படையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். உங்கள் உடல்நலத்தில் கவனம் தேவை. மன அழுத்தமில்லாமல் இருங்கள். காதல் உறவை அனுபவிங்கள். வேலையில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளையும் நீங்கள் காண்பீர்கள். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு காதல் இரவு உணவிற்கு தேர்வு செய்யலாம். அங்கு உங்கள் துணைவியை உங்கள் குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்தலாம். காதல் உறவுகளுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் எதிர்பாலினத்தவர் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு நட்பு காதல் உறவாக வளரக்கூடும். அதே நேரத்தில் ஏற்கனவே உள்ள உறவு திருமணத்திற்கு வழிவகுக்கும். குடும்ப மகிழ்ச்சிக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும். உங்கள் பெற்றோரின் ஆசிகளை பெறுவீர்கள். உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்க விரும்பும் மாணவர்கள் நல்ல செய்தியை பெறுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள். வேலையில் உங்கள் கடின உழைப்பு சோதிக்கப்படும். தொழில்முறை விஷயங்களில் உணர்ச்சிகள் உங்களை விட மேலோங்க விடாதீர்கள். மேலும் சவால்களை ஏற்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்கள் கருத்தை மற்றவர்களுக்கு மிகச்சிறப்பாக முன்வைக்க முடியும். இதனால் உங்கள் தொழில் மற்றும் தொழிலில் விரும்பிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு சில பெண்கள் தொண்டு நிறுவனங்களுக்கு பணத்தை நன்கொடையாக வழங்க தேர்ந்தெடுப்பார்கள். அதே நேரங்களில் வயதானவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பணத்தை விநியோகிக்க பரிசீலிக்கலாம். உங்கள் வேலை மெதுவாக முன்னேறி லாபத்தை தரும். இருந்தாலும் வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த நேரங்களில் எந்த ஆபத்தான திட்டங்களிலும் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். திடீர் பெரிய செலவை நீங்கள் சந்திக்க நேரிடும். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகளில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். பருவகால நோய்கள் மற்றும் உடல் நலம் மற்றும் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடும். குழந்தைகள் விளையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். சாகச விளையாட்டுகளில் பங்கேற்க கூடாது. சமையலறையில் காய்கறி வெட்டும் போது சில பெண்கள் வெட்டுக்காயங்களுக்கு ஆளாக நேரிடும். அடுத்ததா ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கையில் உள்ள தடைகள் அல்லது சச்சரவுகள் தீர்க்கப்படுவதால் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வாழ்க்கையில் வெற்றி அல்லது லாபம் குறித்து எந்த முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும். செய்வதற்கு முன் நலம் விரும்பிகள் அல்லது மூத்தவர்களிடம் ஆலோசனை பெறவும். உங்கள் காதல் துணைவியுடன் மட்டுமல்லாமல் உங்கள் உறவினருடன் நல்ல உறவுகளை பேணுவதற்கு சிறிய விஷயங்களை புறக்கணிப்பது நல்லது. உங்கள் காதல் உறவை ஆழப்படுத்த உங்கள் சொந்த வழியில் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஏதேனும் தவறான புரிதல்களை தீர்க்க தகவல் தொடர்புகளை பயன்படுத்தவும். உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பதற்றம் இருந்தால் தீரும். உங்களுக்கு பிடித்த உணவுகளையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். நெருங்கிய உறவினர்களிடமிருந்து நன்மைகளையும் ஆதரவையும் பெறலாம். சில நல்ல நிகழ்வுகளில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்.